ஹாய், இன்னைக்கு உருளைக்கிழங்கு கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதை ஒரு தடவை அப்படியே எண்ணெயில் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அடுத்து இதில் ஒரு 6 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துடலாம். அப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. அதோடையே 4-5 கருவேப்பிலை. அதெல்லாம் வதங்கின உடனே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி சுருங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போது அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதை இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்கிடலாம். காரம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளையும் மிளகாவையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி நான் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதை நல்லா குத்தி குத்தி வதக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கூட தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1 கப் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம், அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது நான் இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா அந்த கிரேவியோட கலந்து விட்டுறலாம். இது கலந்துட்டு இந்த உருளைக்கிழங்குல இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ அந்த கிரேவி ரெடியாக இருக்கும். நீங்கள் இப்படியே எடுக்கிறதுனா கூட இறக்கிடலாம். ஆனால் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி போட போகிறோம். அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஒரு பேனில் சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதும் அதில் ஒரு பிஞ்ச் சீரகம், 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி போட்டிருக்கேன், 4-5 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்துடலாம். நம்மளோட சுவையான காரமான உருளைக்கிழங்கு கறி தயாராகிடுச்சு. இது சூடான சப்பாத்தி, நான், ரொட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.